பாஜகவும் சிவசேனாவும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்று பார்க்கப்பட்டவர்கள். அந்த சிவசேனாவை கூட ஒரு வலிமையான பால் தாக்கரே உருவாக்கிய அந்த சிவசேனாவை ஒரு பல ஆண்டு காலமாக பாஜகவுக்கு தோல் கொடுத்த சிவசேனாவை எப்படி உடைத்தார்கள் என்பது இந்தியா முழுவதும் ஒரு பாடம். அப்ப தேர்தலுக்கு முன்பாக அண்ணா எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிறவர்களை ஒரு மீண்டும் ஒரு பிளவை ஏற்படுத்த அவர்கள் முயற்சிக்கலாம். பாஜகவையும் எதிர்த்து திமுகவையும் எதிர்த்து அதிமுக வெற்றி பெறலாம். ஆனால் அதற்கு நிச்சயமாக ஒன்றுபட்ட அதிமுக தேவை. இன்றைய அதிமுகவுடைய துரதிருஷ்டமே இந்த இயக்கத்தை உருவாக்கி மாபெரும் வெற்றி சாதனையை படைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட ஒரு தொண்டனை கூட இழந்து விடக் கூடாது என்ற கொள்கையில தான் அவர் பயணித்தார். அம்மா அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த இயக்கத்தை வளர்த்து எடுத்தவர். மோடியா லேடியா என்று 40 தொகுதியிலும் வெல்லுகிற ஆற்றலை பெற்றவராக இருந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கியவர். ஆனால் அம்மா அவர்கள் அந்த சாதனையை செய்தார். ஆனால் அவ்வளவு செல்வாக்கு பெற்ற அவர்களே கூட அவரை எதிர்த்து அரசியல் செய்தவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அரவணைத்து வலிமையான அதிமுகவை உருவாக்கினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒருவர் மட்டும்தான் அதிமுக வரலாற்றுல இந்த இயக்கத்தை எப்படியெல்லாம் சிதைக்க முடியும், எப்படியெல்லாம் இந்த இயக்கத்தினுடைய வலிமையை குறைக்க முடியும், சிதைக்க முடியும், பிளவுகளை ஏற்படுத்த முடியும் என்கிற அந்த ரீதியில தான் இது செல்கிறதே ஒழிய ஒரு ஒருமைப்படுத்துகிற ஒற்றுமைப்படுத்துகிற அந்த முயற்சி அவரிடத்துல பெரிய அளவுல இல்ல. அடுத்து இன்றைய மிகப்பெரிய பலகீனம் சாதிய தாக்கங்கள் அதிகமாக இருக்கு. ஓபிஎஸ் ஆகட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் இரண்டு பேருக்குமே இவர்கள் இரண்டு சாதிகளினுடைய தலைவர்களாக பார்க்கப்படுகிறார்களே ஒழிய அதிமுக என்கிற சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட இயக்கத்தினுடைய தலைவர்களாக இவர்கள் பார்க்கப்படல. ஏன்னா அதிமுகங்கிறது சாதிக்கு மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி. இன்றைக்கு அது இல்ல. அதே போல அந்த தொண்டர்களின் மூலமாக கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் என்கிற அளவுல அதிமுக உருவாக்கப்பட்ட கட்சி. ஓபிஎஸ் கிட்ட இருக்கிற பலகீனமே அவர் இன்றைக்கு சொல்றாரு இல்லையா, தொண்டர்களது உரிமை மீட்பு குழு இதையெல்லாம் இதற்கு முன்பே அவர் பேசிட்டாரு. அந்த 2017 அவர் பேசின ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்து போட்டு பாருங்க. இன்றைக்கு அவர் பேசுறதையும் எடுத்து போட்டு பாருங்க. அடிப்படை தொண்டன் மூலமாக தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், தொண்டனது உரிமைக்காகத்தான் நான் போராடுறேன், இதெல்லாம் சொல்லுவாரு. ஆனா இதே பன்னீர்செல்வம் தான் 2017 பிறகு பொதுக்குழுவால தலைமை தேர்ந்தெடுக்கப்படலாம் என்னுடைய வழக்குல டெல்லி உயர் நீதிமன்றத்துல கையெழுத்து சுயநினைவோடு கையெழுத்து போட்டிருக்கார் திரு பன்னீர்செல்வம். என்றைக்கு அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் என்றைக்கு பலகீனம் ஆனார்னா என்றைக்கு பொதுக்குழுவால தலைமை தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று ஒத்துக்கொண்டாரோ அன்றைக்கே அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அடிமையாகிவிட்டார். அவருடைய அரசியல் சகாப்தம் அதிமுகவுல முடிந்து விட்டது. அவர் தலைமையில மீண்டும் அதிமுக கைப்பற்ற முடியாது. அவர் தனி அணியாக போலாம், பாஜக ஆதரவோடு செயல்படலாம், பாஜகவோடு இணைந்து செயல்படலாம். அப்படின்னா திரு கேசி பழனிசாமி, நீங்க ஏற்கனவே அதிமுகவுடைய வாக்கு வங்கி 4ஆக இருக்கு. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கட்சியும் சின்னமும் அவரிடத்தில் இருக்கு, பெரும்பான்மை நிர்வாகிகள் அவரிடத்தில் இருக்கிறார்கள். கட்சியினுடைய ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு வி.கே. சசிகலா பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். அவர் தனித்து இருக்கிறார். கட்சியிலிருந்து துணை பொதுச்செயலாளராக அப்போது தேர்வு செய்யப்பட்ட டிடிவி தினகரன் ஒரு தனி கட்சி தொடங்கி அமமுகவுடைய பொதுச்செயலாளராக இருக்கிறார். இப்பொழுது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று ஓபிஎஸ் இருக்கிறார்கள். மேலும் ஒரு பிரிவை அதிமுக சந்திக்கும் என்று சொல்லுங்களே, எப்படி? நீங்க சொன்னதிலேயே பதில் இருக்குது. சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்க பொழுது என்னை தவிர திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களது உதவியோடு தேர்தல் ஆணையத்தில் என்னால் அந்த வழக்கு தொடுத்து சசிகலா அவர்களை அந்த பதவிக்கு பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்படுவதை தடுத்து நிறுத்த முடிந்தது. அன்றைக்கு அவருக்கு ஏகோபித்த ஆதரவு இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அவர் இந்த இயக்கத்தை விட்டு நீக்கப்பட்ட பிறகு எந்த ஆதரவும் இல்லை. இதேதான் தினகரனுக்கு, இதேதான் ஓ பன்னீர்செல்வத்துக்கு, இதேதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்தும். அதிமுக தொண்டன் இன்றைக்கு அதிமுக என்கிற கட்சியையும் கொடியையும் சின்னத்தையும் தலைமை கழகமும் எங்கு இருக்கிறதோ அதுதான் உண்மையான அதிமுக என்று
பார்க்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை சசிகலா, டிடிவி தினகரன், பாஜக இதை ஓபிஎஸ் மூவருக்கும் நடந்தது நாளைக்கு இபிஎஸ்க்கும் நடக்குங்கிறீங்களா? நிச்சயம் கட்டாயம் நடக்கும். அதனாலதான் பாஜக என்ன இதுல விளையாடுறாங்கன்னா, யார் கையில சின்னமும் கட்சியையும் கொடுப்பது என்று முடிவு செய்வது தேர்தல் ஆணையம். அப்ப அதை கையில் வைத்துக் கொண்டு அதிமுகவை சிறு சிறு துண்டுகளாக கூறுகளாக பிரித்து எடுத்து அவர்களது அதிமுக வாக்கு வங்கியை குறைத்து அதை பாஜகவினுடைய வாக்கு வங்கியாக உருவாக்கி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உண்டான ஒரு தேர்தல் களமாக, அரசியல் களமாக தமிழகத்தில் அவர்கள் உருவாக்க நினைக்கிறாங்க. அதிமுக செய்ய வேண்டியது பாஜக எதிர்ப்பு ஓட்டையும் பெறணும், திமுக எதிர்ப்பு ஓட்டையும் பெறணும். அதற்கு ஒன்றுபட்ட அதிமுக கட்டாயம், காலத்தினுடைய கட்டாயம், கட்டாயம் ஒன்றுபட்ட அதிமுக தேவை.